வாராகி, என் அன்பு தங்கமே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று நினைக்கிறாய். என்னை எல்லோருமே வெறுத்து ஒதுக்குகிறார்கள். என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலையுடன் இருக்கிறாய். தங்கமே, நீ ஏன் அப்படி நினைத்து கொள்கிறாய்? உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று உன்னைதான் அனைத்து தெய்வத்திற்கும் பிடித்திருக்கிறது. நீ கேட்ட உடனேயே தெய்வத்திடம் இருந்து பதில் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் உனக்கு எதற்காக தேவையில்லாத கவலை சொல்? நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஏதேதோ சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில் கவலை எப்பொழுது தெரியுமா உருவாகுகிறது? நாம் தான் அதை உருவாக்கி கொள்கிறோம். தெய்வமே நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதற்குமே கண்டு அஞ்சக்கூடாது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நான் இருக்கிறேன். நீ கேட்ட அடுத்த நிமிடம் உனக்கானதை நான் செய்கிறேன். உன்னுடைய கவலையை போக்குகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கப் போகிறது என்றால் அதை முன்பே வந்து சொல்கிறேன். இப்படி பல விஷயத்தை உனக்காக நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ எல்லாவற்றையும் மனிதர்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உனக்கு எல்லாம் செய்வது என்ன? மனிதர்களா? தெய்வங்கள் இல்லையா? தெய்வங்கள் தானே உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெய்வம் இருந்தால் போதும் என்று நினைத்துக்கொள். மனிதர்கள் என்ன என்று இருப்பார்கள், நாளை கண்டு கொள்ளாமல் போவார்கள். ஆனால் தெய்வமானது எப்பொழுதுமே உனக்காக இருந்து கொண்டிருக்கும். நான் அப்படித்தான். உனக்கு என்ன வேண்டுமோ உனக்காகவே நான் இங்கு இருக்கிறேன். நீ எப்பொழுதுமே என்னை நினைத்து ஒரு முறை கூப்பிட்டாலே போதும், உனக்காக நான் ஓடி வந்து விடுவேன். தங்கமே, இந்த வாராகியை நீ நம்பினாலே போதும், உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க துவங்கும். நீ இதற்கு மேல் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. ஒழுங்கான அன்பை காட்ட யாரும் இல்லை. ஒழுங்காக எனக்கு பாசத்தை கொடுக்க யாருமே இல்லை. இப்படியெல்லாம் நினைக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகினார். ஜெய் வாராகி.